அரோரா தோத்துருவாங்க. அது என்ன முக்கியமா அரோரா தோத்துருவாங்க? சாண்ட்ரா ஒரு 2 வாரம் ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணாம உள்ள இருக்கும்போது கனி எரிக்ட் ஆனது வந்து ஒரு அன்ஃபேரா இருக்கு. இன்னொரு அன்ஃபேர் சொல்றேன், இந்த வீக் நீங்க முடியும் போது சரி, இந்த சீசன்ல இவங்க கொஞ்சம் கானா வினோத் தவிர இவங்க கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஓகே அப்படின்னா யார் சொல்வீங்க? கம்ருதீன். எல்லா மக்களும் அந்த சைடுல அந்த ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களை லோ பண்ணிட்டு இன்னொருத்தன் டக்குன்னு எடுத்து வந்து லாஸ்ட் மினிட்ல அவன் வந்து சேதுபதி வந்து இந்த 1 hour கண்டென்ட் 5 நாள் பார்த்துட்டு வராரா அப்படிங்கறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. லாஸ்ட் கமல் தான் நல்லா இருக்கு. எதனால அப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? ஏன்னா கமல் சார் தான் நல்லா டிசிஷன் எடுக்கிறாரு. இதுதான் ஒரு டிஃப்ரெண்டான சீசன். யாருமே மோஸ்ட்லி ஒரு டிசர்வ்டு பர்சன் ஒரு 40-50 டேஸ்ல வந்து ஒரு ஆள் தெரிஞ்சு. லாஸ்ட் டைம்லாம் முத்துக்குமரன் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 40-50 டேஸ்லேயே தெரிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே அதுதான் அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்தது. ஆரி இந்த சீசன்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60% அப்புறம் அந்த மாதிரி இருந்தது. இந்த சீசன் வந்து அந்த மாதிரி ஒரு கணிப்பு இல்லை, கணிக்க முடியலன்னு சொல்ல முடியாது. அவங்க யாரும் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சண்டைகள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. மற்றபடி அதில் வந்து ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட் ஒருத்தரை நம்ம ஒரு வாரம் நம்ம லைட்டாக நினைக்கும் போதே அடுத்த வாரம் வந்து தப்பாக நினைச்சிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் கொடுக்குற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால இன்னை வரைக்குமே யாரையும் ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட்டாக பார்க்க முடியல. அது ஏன் கானா வினோத் வேற யாருமே இல்லையா? நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, அதை நாங்க பார்த்தோம். சரி, அரோரா தோத்துருவாங்க. அது என்ன முக்கியமா அரோரா தோத்துருவாங்க? அவங்க ரொம்ப சீன் போறாங்க பிக் பாஸ்ல. அவங்க மட்டும் தான் பாப்ப. பார்வதி என்னடா சொல்லுவாரு? ஆமா அவங்களும். இல்லை மேடம், ஒரு 2 எபிசோட்ஸ் பார்த்தேன். ஸ்டார்டிங் எபிசோட்ஸ் தான் பார்த்தேன், இனிஷியல் எபிசோட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கறதில்ல மேடம். ரொம்ப அதே வந்து ட்ராக் பண்ணிட்டு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபுட்டுலாம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு அவங்க வந்து யார் அதில் வந்து நல்லா பண்ணுறாங்கலாம் பார்த்துருந்தாங்க. ஸோ அதில் இருக்க அந்த ரெஃபரி அந்த குவாலிட்டி செக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே டீம் போட்டுக்கிட்டு சும்மாவே வந்து வர எல்லாத்தையுமே ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் கீழே கொட்டுறது, ஒருத்தவங்களுக்கு கூட இருக்க ஒரு சக மனிதர்கள் வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி பண்ணவே தேவை. அதுக்கு நம்ம குவாலிட்டி செக்கே பண்ணிட தேவையில்லை. சும்மா எனக்கு இவர் தான் பிடிக்கும்னா அவர்கிட்ட மட்டும் நீங்கள் சாப்பிட்டா போதும். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சும்மா எல்லாரையும் தண்ணியை கீழே கொட்டி அவங்க விளமனக்கிட்ட ஒரு எஃபர்ட்ஸ் போடுறாங்க. கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது ஃபுல்லாகவே ஸ்கிரிப்ட் படி போகிற மாதிரி இருக்குது. அதாவது ரியாலிட்டி ஷோனா அந்த நேரத்தில் இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் 2 மணிக்கு வந்து ப்ரஷ் பண்ணுங்க, 3 மணிக்கு வந்து இது பண்ணுங்கன்னு சொல்கிறத தாண்டி சாப்பாடு அந்த டைமுக்கு அவைலபிள், பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டைம், லஞ்ச் ஒரு டைம், ஓகே. பட் எல்லாமே ஸ்கிரிப்ட் படி போச்சுன்னா அது வந்து இப்போ என்ன வந்து நீங்கள் ஒரு அஃபிஷியலாக ஆஃபீஸ்க்குள்ளே வச்ச மாதிரி இருக்காது. அது வந்து பெருசாக வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நான் பார்க்க முடியல என்னால். அது எல்லாமே ஸ்கிரிப்டடாக போகாமல் மேனிபுலேட்டடாக இருக்குது. ஸோ அது எதுவும் இன்னொருத்தவங்க சும்மா ஸ்கிரிப்ட் படி நடிக்கிறது 1 நாள் 2 நாள் பார்க்கலாம். அது ஒரு 100 டேஸ்லாம் பார்க்கறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சரி, இந்த சீசன்ல வந்து தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லுவாங்களா, இவங்களாம் இருந்திருக்கவே கூடாது அப்படின்னா யார் அந்த ஒரு பர்சன்? யாரு? அரோரா, வாட்டர்மெலன் சார், பாரு, அவங்களாம் இருந்திருக்காங்க. சரி, இந்த சீசன்ல இவங்க கொஞ்சம் கானா வினோத் தவிர இவங்க கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஓகே அப்படின்னா யார் சொல்வீங்க? கம்ருதீன். கமருதீன். ஸோ இது வரைக்கும் நிறைய எவிக்ஷன் நடந்திருக்கு. இந்த எவிக்ஷன் வந்து ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. இவங்க போனதே வந்து என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னா யார் சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரவீன் போனது, அந்த நாட் பிரவீன் ராஜ், பிரவீன் போனது ஒரு அன்ஃபேர்டு எவிக்ஷன் தான். அதுக்கப்புறமேலு வந்து ஆதிரை அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல போனப்போ ஒரு அன்ஃபேர்டு எவிக்ஷனாக தான் ஃபீல் பண்ணா. 2வது தடவை அவங்க 2வது ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறமேலு வியனா போனது, வியனா இன்னும் ஒரு 10 days இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. மற்றபடி எனக்கு இப்போ அன்ஃபேராக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாண்ட்ரா ஒரு 2 வாரம் ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணாமல் உள்ளே இருக்கும்போது கனி எரிக்ட் ஆனது வந்து ஒரு அன்ஃபேராக இருக்குது. இன்னொரு அன்ஃபேர் சொல்கிறேன், இந்த வீக் நீங்கள் முடியும் போது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்து எவிக்ட் ஆவாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு அன்ஃபேராக தான் இருக்கும் அது அப்படின்னு தோணுது எனக்கு. சே, இவங்க போயிருக்க கூடாதுப்பா அப்படின்னு உனக்கு யார் தோணுச்சு? பிரவீன். ஏன் பிரவீன் அப்படி தோணுச்சு? அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. தேவையில்லாம வெளியே அமிச்சிட்டாங்க. அப்ப பார்த்த கமலஹாசன் இருக்கும்போது இப்ப பார்க்கல. அது ஏன் அந்த ஒரு வேர்டு வருது? விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் சரியில்லை. இல்லை மேடம், விஜய் சேதுபதி எல்லாம் தரமான நடிகர். அவர் அந்த இதுலயே சொல்லியிருப்பாரு, வழி வந்து அவங்கவுங்களுக்கு அந்த வழி வந்தால் தான் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் மாஸ்டர்ல சொல்லியிருப்பாரு. ஈஸியாக சொல்லிடலாம், அந்த முட்டை போடுறது அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. மேபி அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் ரைட்டர், இந்த வாட்டி கொடுத்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ல ஸ்கிரிப்ட்ல ஏதாவது சின்ன பிள்ளை இருக்கலாமே தவிர, கமலஹாசன் அவர் வந்து உலக நாயகர், அவர் திறமையான இது. இவருமே விஜய் சேதுபதி மயமே திறமையான ஆக்டர் தான். மேபி அவங்களுக்குமே ஸ்கிரிப்டட் தான். அவங்கள சிலது கொஞ்சம் அந்த நேரத்தில் கருத்து பகிர்ந்துக்கலாம். மிச்ச நேரத்தில் வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை பற்றி பேசி தான் டிஆர்பி அதை பேஸ் பண்ணி தான் கொடுக்குது. ஸோ அந்த நேரத்தில் வர்றது வந்து மேபி அது இந்த தடவை இந்த சீசனில் மேபி அது வந்து ஒரு இம்பாக்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். மேபி அடுத்த சீசனில் அது கொஞ்சம் ஹைப்பாக கூட இருக்கலாம். சரி, இந்த சீசனோட விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங், அவங்க ஆங்கரிங் பண்ணுறது நல்லா இருக்கா?
அவ்வளோ நல்லா இல்ல. நல்லா இல்ல. கமல் தான் நல்லா இருக்கு. கமல் தான் நல்லா இருக்கு. எதனால அப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? ஏன்னா கமல் சார் தான் நல்லா டிசிஷன் எடுக்கிறாரு. இந்த சீசன்ல இவர் மட்டும் தான் டிசர்விங் அப்படின்னா யாரு? இல்ல இது ஆக்சுவலி நீங்க முந்தானத்து எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த பிஆர் ஸ்டண்ட் பத்திலாம் வந்து ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் அமைதி காத்துட்டாங்க. யாருமே அதை எதிர்ப்புலாம் தெரிவிக்கவே இல்லை. நீங்க யாரெல்லாம் பிஆர் வச்சிருக்காங்கன்னு ஒரு கரெக்டா சொல்லும்போது அதை வந்து யாருமே அதுக்கு வந்து எகென்ஸ்டா எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கண்டென்ஸ்டன்ட்லாம் எனக்கு ஒரு பெருசாக டிசர்விங்காக தெரியல. ஒரு பர்ஃபார்மரா ஒரு நல்ல ஒரு எந்த உள்ள ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு பர்ஃபார்மராக ஒரு லாங் டைம் வரதுல வந்து எனக்கு சபரி கொஞ்சம் இடையில கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் கூட சபரி கொஞ்சம் டீசெண்டாக வந்த மாதிரி இருந்தது. அதை தாண்டி ஒரு கண்டென்ட் கொடுக்குறவங்க தான் வின்னர் அப்படின்னா பார்வதி தான் நம்ம வின்னர்னு சொல்ல முடியும். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. பட் எனக்கு இந்த ஸ்டாண்ட்ராவோட அப்ரோச் வந்து ஒரு கண்டினியூஸாக 2 வாரம் அது வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. அந்த இடத்துலலாம் அவங்க எப்படி சேவ் ஆனாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. அது மேபி என்ன சப்போர்ட் அப்படின்னு தெரியல. பட் அது வந்து ஒரு அன்ஃபேரா இருந்தது. அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் பயாஸாகவும் இருந்தது சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த சீசனோட விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் அவர் நல்லா ஆங்கரிங் பண்ணாரா? உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததா? கொஞ்சம் நல்லா பண்றாரு. அது ஏன் கொஞ்சம், அந்த கொஞ்சம் எங்க அடி வாங்கிச்சு? அவரு இல்லக்கா, எனக்கு கமல் சார் பண்றது தான் வந்து கரெக்டா டிசிஷன் இருந்துச்சு. இந்த சீசன் நீங்க பாக்கலனாலும் ஒரு கட்டமா கணிச்சிருப்பீங்களா இவங்க வரும்போது ஓகே இவங்க ஓகேவா இருக்கு இவங்க வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி? அந்த மாதிரி தோணுச்சு அவங்களுக்கு? அது வந்து தோணும். அது என்னன்னா ஒரு சீசன்லயும் தோன்றது தான். இப்போ என்னன்னா இப்போ நான் நீங்க ஜெயிக்கிற மாதிரி இருப்பீங்கன்னு நினைப்பேன். எல்லா மக்களும் அந்த சைடுல அந்த ஒரு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களை லோ பண்ணிட்டு இன்னொருத்தன் டக்குன்னு எடுத்து வந்து லாஸ்ட் மினிட்ல அவன் வந்து அது எல்லா ஃபைனல்லையுமே நடக்கிறது தான். ஒரு கண்டஸ்டன்ட் கொஞ்சம் வந்து அண்டர்ரேட்டடாக தான் இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க செகண்ட் ப்ரைஸ் இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருவாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஓட்ஸ் வரல, எலிமினேட் ஆயிட்டாங்கன்ற மாதிரிலாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது வியூவர்ஸ் வந்து திருப்பி ஏன் பண்ணாங்க அது ஒரு டாக், அது ஒரு ட்ரோல், அது ஒரு வைரலா போறது எல்லாமே வந்து ஜோடிக்கப்பட்டது தான். சரி, இந்த சீசன்ல நிறைய பேர் எவிக்ட் ஆகி போனாங்கல்ல, சரி இவங்க போயிருக்க கூடாதுப்பா அப்படின்னு யாராவது தோணுச்சு அவங்களுக்கு? வாட்டர்மெலன் ஸ்டார். ஏன் அப்படி? ஏன்னா ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. என்னடா பெர்ஃபார்ம் பண்ணாரு? எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். வாடா, என்னடா பெர்ஃபார்ம் பண்ணாரு? அது வந்து வாட்டர்மெலன் சாப்பிடுறது பெர்ஃபார்மன்ஸாடா? நல்லா பண்ணாரு. அது மட்டும், அதனால அவர் டைட்டில் வின்னர் ஆகிருக்கலாவா? வின் ஆயிருக்கூடாது. ஆனா வந்து உள்ள இருக்கிறோம். சரி, இன்ஸ்டா ப்ராப்ளம் அவங்க ஆல்ரெடி அந்த இன்ஸ்டால ஃபேம் இருக்கு. அதுல இருந்து கூட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு அவங்க தெரிஞ்சு பர்ஃபார்ம் பண்றாங்களா இல்ல இப்படிதான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆக்டிங் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க. இதுக்கு மேல அதிகமா பண்ணாதுன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் இருப்பாங்க அதுல. அவங்க வேற டீம் பேரெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க இப்ப எனக்கு நீங்களும் இன்ஸ்டா 2 பேரும் இன்ஸ்டால நம்ம 2 பேரும் டீம் போட்டு இவங்களை நம்ம தோக்கடிக்கலான்ற மாதிரிலாம் அது ஒரு அது பிக் பாஸ்ன்றது கேம் தான். அதையும் தாண்டி ரொம்ப ஒரு இதுவா இருக்கு. ஆனா விஜய் டிவி ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்து என்டர்டைன்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம அதுக்கு அகேன்ஸ்ட் ஒருத்தவங்க நான் ஒண்ணுமே இல்லாம ஒரு பீச்ல உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க அவ்வளவு பெரிய நிறுவனம் வந்து அது பிக் பாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு எனக்கு அது எதுவும் கிடையாது. இருந்தாலும் என்டர்டைன்மெண்டா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா சுவாரசியமா போலான்றது கருத்துல 2 விஷயம். இப்போ வந்து 24/7 வந்து ஷோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா நடக்குதுன்னு நினைக்கிறேன். 24/7 போட்டாங்க. எல்லாரும் பாக்குறது இல்லைனாலும் அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். அதனால அதுக்கு நல்லா தெரியும். பட் எனக்கு என்ன ஒரு கோவம் என்னன்னா, விஜய் சேதுபதி வந்து இந்த 1 hour கண்டென்ட் 5 நாள் பார்த்துட்டு வராரா அப்படிங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. லாஸ்ட் 2 days பத்தி மட்டும் தான் பேசுறாரு. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட் பத்தி மட்டும் தான் பேசுறாரு. அந்த 5 நாளோட கண்டென்ட் அந்த 1 hour கண்டென்ட்டே வரதில்லை. இப்போ 24/7 அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதே இல்லை. சில விஷயங்கள், சில அப்யூசிவ் வேர்ட்ஸ் பற்றிலாம் நிறையா வந்து அட்ரஸ் பண்ணாரு. பட் அந்த விஷயத்தில் சாண்ட்ரா பேசின விஷயங்கள்லாம் வரவே இல்லை. அது வந்து கனியை வந்து ஒரு அப்யூஸ் பண்ணது, கனியை வந்து ஒரு ரொம்ப பர்சனல் அட்டாக்காக பேசினது, அதெல்லாம் பற்றி பேசவே இல்லை. 2வது இந்த திவ்யா வந்து நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதா சாண்ட்ரா சொன்னதெல்லாம் வந்து இதில் வரவே இல்லை, அந்த ஷோவில் வரவே இல்லை. அது ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு மீண்டும் பேசும்போது அது வந்தனால தான் அது பேசப்பட்டுச்சு. இல்லைனா இதெல்லாம் வந்து ஹோஸ்டோட ப்ரைம் ஒர்க்கு, அதெல்லாம் ஹோஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல.